Now we are discussing about virus and its general properties. Virus is called as obligate intracellular parasite because it cannot survive வித்தவுட் லிவிங் செல்ஸ். இதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உயிருள்ள செல்களில் மட்டும்தான் வாழ முடியும். உயிரற்ற செல்களில் இதால் வாழ முடியாது. உயிருள்ள செல்கள் அப்படின்னா பாக்டீரியா, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணும் அப்படின்னா வைரஸ் சர்வைவ் ஆகும். அதர்வைஸ் இட் கேனாட் ஏபிள் டு சர்வைவ் வித்தவுட் தி லிவிங் செல்ஸ். ஸோ அதனால தான் இதுக்கு ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பேரசைட்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணியிருக்கு, இது எதில் பண்ண முடியாது அப்படின்னா இது எந்த கிங்டம்லேயும் வராது. இது யூகேரியாட்டும் இல்லை, ப்ரோகேரியாட்டும் இல்லை. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு யார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டான்லி. எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1935. He says that viruses could be crystallized like chemicals. Then 1956 Greer and Sharson says it is a infectious nucleic acid or living chemicals. Next topic, characteristics. வைரஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறச்ச ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா செல்லுலார் ஆர்கனல்ஸ் எதுவுமே இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், ஃப்ளஜெல்லா ஆர் அதர் கோல்கை அப்பரேட்டஸ் இது போன்ற எந்த ஒரு ஆர்கனல்ஸும் எதில் கிடையாது அப்படின்னா வைரஸில் கிடையாது. இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட். அந்த நியூக்ளிக் ஆசிட் இது டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ, பட் நெவர் போத். ரெண்டும் சேமாலாம் இருக்காது. ரெண்டும் சேமாக ஒரே வைரஸில் இருக்காது. ஒன்று ஆர்என்ஏ இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இட் லேக் ஆஃப் என்சைம்ஸ். என்ன என்சைம்ஸ் இருக்காதுன்னா நெசசரி ஃபார் ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ். ஃபார் த protein and nucleic acid synthesis it depends on the host cell. It cannot multiply by a complex process. இது என்ன எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அதாவது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் மூலயமா தான் இது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும். பாக்டீரியா மாதிரி பைனரி ஃபியூஷன்லாம் நடக்காது. இது தே ஆர் அன்அஃபெக்டட் பை ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எதுக்கெல்லாம் பயப்படாது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸாலலாம் இது எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது பார்க்க போகிற டாபிக் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜியில் ஃபஸ்ட்டு சைஸ். அதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைரியான் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைரஸ்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவை விட வைரஸ் ரொம்ப சின்னது. எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 10⁻⁹ மீன்ஸ் நானோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபில்டர்லாம் பண்ண முடியாது. நம்ம ஃபில்டர் பண்ணாலும் பாக்டீரியாவை மட்டும்தான் ஃபில்டர் பண்ண முடியும். வைரஸை வந்து போஸை சேர்த்து ஃபில்டர் பண்ண முடியாது. இருக்கிறதுலே பெரிய வைரஸ் அப்படின்னா பாக்ஸ் வைரஸ். என்ன மெஷரிங் அபவுட் 300 நானோமீட்டர். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வைரஸ் எது அப்படின்னா பார்வோ வைரஸ், மெஷரிங் அபவுட் 20 நானோமீட்டர் நியர்லி. It can only seen in electron microscope, otherwise cannot seen in compound microscopes. Next, structure and shape. Virus have 4 important structures. First one is capsid, viral genome, envelope protein. இது 4 தான் வைரஸில் இருக்க முக்கியமான பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்சிட் எதுக்கு அப்படின்னா essential of nucleic acid surrounded by the protein code. நியூக்ளிக் ஆசிடை சுற்றி இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் கோடு தான் என்ன அப்படின்னா கேப்சிட். இது எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ். சம்டைம்ஸ் சிங்கிள் ப்ரோட்டீனாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ப்ரோட்டீன்ஸாகவும் இருக்கலாம். இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ப்ரொடக்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் தி harmful agents or nuclease enzymes of host cells. It also involved in the cell entry. It organized in symmetrically. 3 types of symmetrical were encoded in the capsid. First one is icosahedral, helical, complex. Icosahedral is a polygon with 12 vertex or corners, 20 faces. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 12 vertex இல்லைன்னா 20 corners இருக்கும். They are the pentagonal capsomeres at the vertex and the hexagonal capsomeres
making up the facets. There are always 12 pentons, but the number of exons varies with the virus group. Next, அதாவது வந்து இதில் வந்து எக்ஸான்ஸும் பென்டான்ஸாகவும் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கேப்சிட் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எலிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸும் அதாவது வந்து நியூக்ளிக் ஆசிடும் என்வலப் கேப்சிடும் சேர்ந்து எலிக்கல் ஃபார்மில் இருக்கும். ஆனால் எல்லா வைரஸும் எலிக்கலாகவோ ஐக்கோசாய்டலாகவோ இருக்கணும் அப்படின்ற நெசசரி கிடையாது, அப்படி இருக்கவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒன் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கடினமான ஸ்ட்ரக்சர். எதுக்கு அப்படின்னா பாக்ஸ் வைரஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வைரஸ்க்கு தான் எப்படி இருக்கும்னா காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதில் இன்னொன்று கேப்சிட் என்ன அப்படின்னா நியூக்ளியோ கேப்சிட்னா நியூக்ளியஸ் கூட என்க்ளோஸ்ட் ஆகிருக்க கேப்சிட் தான் என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியோ கேப்சிட். என்வலப் வச்சு வைரஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்வலப்டு வைரஸ், நான் என்வலப்டு வைரஸ். வைரஸ் என்வலப்டோடு இருக்குது அப்படின்னா இது என்ன ப்ராசஸ், மல்டிப்ளிகேஷன் ஆர் ரெப்ளிகேஷன் அப்போது பட்டிங் ப்ராசஸ் மூலமா ஒரு வைரஸ் வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு என்வலப் இருக்கும். இல்லை செல்லை லைஸ் பண்ணி அதாவது வந்து ஹோஸ்ட் செல்லை லைஸ் பண்ணி வெளியில் வருது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா என்வலப் இருக்காது. இப்போ பட்டிங் ப்ராசஸ் மூலமா வெளியில் வர வைரஸோட என்வலப் யாருது அப்படின்னா ஹோஸ்ட் செல்லோட மெம்பரைன் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா வைரஸோட என்வலப்பாக இருக்கும். வைரஸ் எதாவது ஆனது மேடப் ஆஃப் வைரஸஸ் என்வலப் இஸ் மேடப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன்ஸ். அந்த லிப்போப்ரோட்டீன்ஸ்க்கு மேலே என்வலப்புக்கு மேலே 2 பெப்ளோமஸ் இருக்குது. பெப்ளோமஸ் அப்படின்றது ப்ரோட்டீன் சப் யூனிட். இந்த ப்ரோட்டீன் சப் யூனிட் எதை போல் இருக்குது அப்படின்னா ஸ்பைக்ஸ் போல் இருக்குது. அதனால் இது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்பைக்ஸ் ஆஃப் வைரஸோட ஸ்பைக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெப்ளோமஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈமாகுலுடின் அண்ட் அதர் ஒன் இஸ் நியூராமினிடேஸ். நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப். வைரஸை பொறுத்த வரைக்கும் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவரால் வைரஸ் அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் வைரஸஸ். அனிமல் வைரஸஸ்லாம் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆர் இர்ரெகுலர் அண்ட் பீலோமார்பிக். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இர்ரெகுலர் ஒரு வடிவமே இல்லாமல் இருக்கும், பீலோமார்பிக்கில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சம் வைரஸும் அதோட ஷேப்பும் சொல்கிறேன். ராபிஸ் வைரஸஸ் என்ன ஷேப் அப்படின்னா புல்லட் ஷேப்பில் இருக்கும். பாக்ஸ் வைரஸ் என்ன ஷேப் அப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரீக் ஷேப் இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து ராட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அந்த வைரஸில் என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் நியூக்ளிக் ஆசிட். Virus contain only one type of nucleic acid, either DNA or RNA. இதை வச்சு வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலை வச்சு வைரஸை கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா DNA virus and RNA virus. The DNA virus further divided into single stranded DNA virus and double stranded DNA virus. At the same time RNA virus also classified in 2 types. One is single stranded RNA virus, another one is single stranded RNA virus with positive strand, other one is single stranded RNA virus negative strand. நியூக்ளிக் ஆசிடை வச்சு வைரஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மெயினாக ரெண்டாக பிரிக்கலாம். DNA virus and RNA virus. DNA virus divided into 2 types, single stranded DNA virus and double stranded DNA virus. RNA virus also divided into 2 types, single stranded RNA virus and double stranded RNA virus. The single stranded RNA virus further divided into positive sense RNA virus and negative sense RNA virus. ஸோ நியூக்ளிக் ஆசிடை வச்சு வைரஸை இப்படி வகைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ். வைரஸில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னா கேப்சிட் மட்டும்தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸால் மேடப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்வலப் ப்ரோட்டீன் வந்து யாருதுலேருந்து வந்து அப்படின்னா ஹோஸ்ட் செல்ஸ்லேருந்து வருது. ஸோ கேப்சிட் ப்ரோட்டீன் மட்டும்தான் வைரஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா டிட்டர்மைன் த ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் த வைரஸ். ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப்பாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு லிப்பிட்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா என்வலப்பில் இருக்கும். ஸோ அந்த லிப்பிட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி யார்துலேருந்து வந்தது அப்படின்னா ஹோஸ்ட் செல் மெம்பரேன், டிரைவ்டு ஃப்ரம் தி ஹோஸ்ட் செல் மெம்பரேன். நெக்ஸ்ட் அதர் கெமிக்கல்ஸ் பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் எந்த அளவில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2% இல்லை 3% அப்படி தான் இருக்கும். எதுக்காக இருக்கும் அப்படின்னா என்சைம் சிந்தசிஸ்க்காக ஹோஸ்ட் செல் கிட்டேருந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்னா டெம்பரேச்சர், pH, ரேடியேஷன், டிஸ்இன்ஃபெக்டன்ட், லிப்பிட் சால்வெண்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் வைரஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆர் கில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா inactivated within normal time ஜென்ரலாக 15 degrees Celsius per second, 37 degrees Celsius per minute, 4 degrees Celsius per day. இந்த டெம்பரேச்சர்லலாம் வைரஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் ஆகும். நம்ம வைரஸை எப்படி ஐசோலேட் பண்ண வைரஸை லாங் டைம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா ஃப்ரோசன் ஸ்டேஜ் மீன்ஸ் -70 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லை அதை விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா லைஃபலைசேஷன் ஆர் ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ணி வைரஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு pH கூட என்னவா ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு ஆசிட் pH. எல்லா வைரஸுமே எதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆசிட் pH. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எட்ரோ வைரஸ் very resistant to acid pH. Rhinoviruses are very susceptible. All viruses are distributed under alkaline conditions. Next, radiation. Viruses are inactivated by sunlight, UV rays and ionizing radiation. Next one, disinfectant. நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ஸை வச்சு வைரஸை என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்ஆக்டிவேட் பண்ண முடியும். என்னென்ன டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட்டில் ஆக்டிவான டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் எது அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சச்சஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் ஹைப்போக்ளோரைட். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் ஈஸியாக இன்ஆக்டிவேட் ஆகிடும். சம் வைரஸஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ரெசிஸ்டன்ட் டு குளோரினேஷன். எல்லா வைரஸும் என்ன ஆகாது அப்படின்னா குளோரினேஷன் நம்ம குளோரைட் கண்டென்ட் கொடுக்கும்போது ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. சிலது அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் அண்ட் பீட்டா ப்ரோபியோலாக்டோன் அப்படின்ற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கில்டு வேக்சின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெயினாக இந்த 2 கெமிக்கலையும் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ப்ராசஸ். non-enveloped viruses are more resistant to disinfectant. எல்லா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டுக்குமே யார் ரொம்ப அதிகமாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கா அப்படின்னா non-enveloped virus compared to enveloped virus. Next one, lipid solvents. The action of lipid solvent எந்தெந்த லிப்பிட் சால்வெண்ட்னால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈத்தர், குளோரோஃபார்ம், பைல் சால்ட் இஸ் செலக்டிவ். குறிப்பிட்ட வைரஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பைல் சால்ட் யூஸ் பண்ண முடியும். என்வலப்டு வைரஸ்லாம் இந்த 3 கெமிக்கலுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி சென்சிட்டிவ் அண்ட் மேக்டு தி வைரஸ் ரெசிஸ்டன்ட் டு தெம். The selective action is used for the identification and classification of viruses. Next one is antibiotics. Antibiotics are only act against bacteria, are completely ineffective against viruses. Antibiotics எதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இது எதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னா வைரஸை கில் பண்ண யூஸ் ஆகாது. நம்ம ஸ்பெசிமனோ இல்லை வைரஸோ சாம்பிள் கலெக்ட் பண்ணும்போது நம்ம அதில் இருக்க பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒன்லி வைரஸ் ஐசோலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரல் மல்டிப்ளிகேஷன். வைரஸ் எப்படிலாம் மல்டிப்ளிகேஷன் ஆகுது, அதில் மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அட்டாச்மெண்ட். என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வைரஸ் நம்ம
ஒரு செல் கிட்ட போகுது, ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வருது அப்படின்னா அந்த செல்லோட ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் ஆகும். எப்படி அட்டாச்மெண்ட் ஆகும் அப்படின்னா செல்லோட ரெசப்டார்ஸில் போய் பைண்ட் ஆகி லாக் பண்ணி வச்சிடும் அந்த ரெசப்டார்ஸை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்லை என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் பண்ணும். அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எண்டோசைட்டோசிஸ் மூலயமா செல்வால் பிரேக் பண்ணி ஹோஸ்ட் செல்லோட செல்வால் பிரேக் பண்ணி உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அன்கோட் பண்ணும். எதெல்லாம் அன்கோட் பண்ணோம் அப்படின்னா அந்த வைரஸோட கேப்சிட் என்வலப் இது எல்லாத்தையும் எண்டோசோம்ஸ் மூலயமா ஹோஸ்ட் செல் வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் பர்டிகுலர் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும். எப்படி ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னா ஹோஸ்ட் செல்லோட நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸை வச்சு ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் ஆகும். ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வைரல் நியூக்ளிக் ஆசிட் தனக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். டிரான்ஸ்லேஷன் அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் தன்னோட எல்லா பார்ட்ஸையும் ரெடியாக என்ன பண்ணும் அப்படின்னா ரெடி பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் ஆகும். ஸோ அசம்பிள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் அப்போ தான் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பட்டிங், இன்னொன்று வந்து செல் லைசிஸ். பட்டிங் ப்ராசஸ் மூலயமா அப்படின்னா செல்வால் பிரேக் பண்ணாமல், அதாவது வந்து ஹோஸ்ட் செல்லை பிரேக் பண்ணாமல் தானாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வந்து ஹோஸ்ட் செல் மெம்ப்ரெயினோட சேர்ந்து வெளியில் வர்றது என்ன அப்படின்னா பட்டிங் ப்ராசஸ். இன்னொன்று வந்து சைட்டோசிஸ் அப்படின்னா செல்வால் லைஸ் பண்ணி அதிலேருந்து வெளியில் வர்றது தான் என்ன அப்படின்னா வர வைரஸ்க்கு என்ன இருக்காது அப்படின்னா என்வலப் இருக்காது. பட்டிங் மூலயமா வர வைரஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்வலப் இருக்கும்.